கான்ஃபிடன்ஸ் ஸோ அந்த வயசில் ஆக்சுவலி என் சன்னுக்கிட்ட மெயினாக நான் எப்பவும் பார்த்தது என்னென்னா அவன் வந்து ஓப்பன் அப் ஆகிருக்கான், கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். அண்ட் முன்னாடி எழுத மாட்டாங்க, பர்டே சொல்கிறது குட் ஈவினிங் சார், எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ எங்கள் பாப்பா பேர் மித்ரா. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்கிராட்ச்லேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. நீங்கள் வந்து மேம்கிட்ட அப்புறம் ஜாயின் பண்ண பிறகு அண்ட் சார் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால நீங்கள் படிக்கிறதுலேருந்து ஒரு ஸ்டெப்பும் ஃபாஸ்ட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. லைக் என்ன புதுசாக படிக்கணும்னா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க இப்போ. அண்ட் படிப்புன்னு இல்லாமல் அதர் கரிக்குலம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ராயிங்கோ அண்ட் ஈவன் அபாக்கஸ் அவன் இல்லை, ஆக்சுவலி இங்கே ஜாயின் பண்ணலை. பட் இருந்தாலுமே மேமோட லைக் ஒரு சப்போர்ட்னால பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து அவங்க அந்த அபாக்கஸுக்கு வந்து அவங்க வித்தின் 2 months நினைக்கிறேன், 2 monthsலேயே லைக் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க வந்து லைக் வின் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது அந்த அச்சீவ்மெண்ட் பார்க்க. தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் மேம் அண்ட் தேங்க்யூ சார். எங்கள் டாக்டர் வந்து அபாக்கஸ் மேக்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப வீக்காகவே இருந்தா. இப்போ அபாக்கஸ் ஜாயின் பண்ணி அதை ஃபாஸ்ட்டாக மேக்ஸ் போடும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்காது. திருச்சியில் போட்ட அந்த இதில் வந்து ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணால் பண்ணலாம் இருந்தது. பட் அந்த மேக்ஸ் அதை போட்ட விதத்தை நானும் என் ஸ்கூலும் ரொம்ப மேம் ரொம்பவே அந்த விஷயத்தில் தேங்க்ஸ் பண்ணுறோம். அந்த ஸ்பீடு, அந்த மினிட்ஸ்குள்ளே பிடிக்க வேண்டிய அந்த கமிட்மெண்ட்டு, அந்த நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். குட் ஈவினிங் சார். கோடிங் தான் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணப்போ ரொம்ப ஸ்லோ, எனக்கு தெரியும் வந்து இப்போ வந்து ப்ரைஸ் வாங்குறப்ப வந்து ஒரு லெவல் 3 months முடிச்சாங்கன்னு சொல்லி ஒரு ப்ரொமோஷன் இருக்குது. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப கேரிங்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. வந்து ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் 4 years நடந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன டேஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆல்மோஸ்ட் 4 years ரொம்ப பயந்துருக்கோம். பட் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 4 years மேமோட இதில் வந்து இங்கிலீஷ் அபாக்கஸ் ஆஃபீஸ் ட்ராயிங் எல்லாருமே பாட்டு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு. இது பண்ணுறது பர்பஸ் வந்து எல்லாருமே வந்து ஒரு மேடை பேச்சுக்கு ஒரு டாக்டர் இது பண்ணுற மாதிரி இப்போ எல்லாருமே கொஞ்சம் பாட்டு இது பண்ணி கொஞ்சம் அந்த லெவல் கொண்டு வரணும். ஹலோ சார், மேம் குட் ஈவினிங். இங்கே இருக்க வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் வணக்கம். ஆக்சுவலாக என் பையன் ஜெய்சாரி பகலூரில் வரோம். என் பிரதர் கேட்டால் அவரோட பையன் இங்கே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என் பையன் இங்கே ஜாயின் பண்ணி அபாக்கஸ் ஜாயின் பண்ணேன். அந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன். தம்பி சொல்லவும் இங்கே சேர்த்து விட்டேன். லாஸ்ட் ஒரு 1 year எல்லாரும் மேம் பண்ணிக்கலாம். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுது. அதே மாதிரி முன்னாடி யாருக்கும் ரொம்ப பேசவே மாட்டான். மேம் சார் இது பண்ணி நல்லா இவ்வளோ நல்லாவே தெரியுது. தேங்க்ஸ் மேம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் எவ்வளோ பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. நான் பல்லாரத்துலேருந்து வரேன். என்னோட பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டடீஸில் கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஸோ நான் எனக்கு என்னோட பிரதர் தான் சொன்னாங்க. நான் சரி இது அபாக்கஸில் கொஞ்சம் ஜாயின் பண்ணால் அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஒரு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். அந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ முன்னாடி இல்லை இன்ட்ரெஸ்ட். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மேக்ஸ் மேலே எடுத்து பார்க்குறான், புக்கை திருப்பி பார்க்குறான். ஸோ அந்த லாஜிக்கை அவன் கனெக்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு இது இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ எல்லா லெவலும் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மொத்தம் 5-6 ஸ்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு அவங்களுடைய மேக்ஸில் அவங்க நல்லா ஒரு இம்ப்ரூவ் பண்ணி, ஏன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா மேக்ஸு சயின்ஸு இது ரெண்டுமே வந்து ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பசங்களுக்கு. இதுதான் வந்து அவங்களுக்கு 10th +2 அவங்களுடைய இந்த மார்க் வச்சு தான் அவங்க எல்லாமே அவங்களுடைய கரியரில் அவங்க லைஃப்பை சக்சீட் பண்ண போகிறாங்க. ஸோ
ஸோ இந்த மாதிரி இது நம்ம பேசிக்ஸ்லேயே நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கணும். எல்லா பேரண்ட்ஸும் அதை நம்பணும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எனக்கும் ஏதோ இல்லைன்னா அபாக்கஸ் இருக்குது அப்படி இருக்குன்னு நினச்சேன். பட் இப்போ சேர்ந்ததுக்கப்புறம் தான் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் பார்க்கறதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம். மேக்ஸ்லன்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் இதை வச்சு அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து புரியுமா பிக்கப் ஆகும்னு நான் நம்புறேன். அதை அவன் பண்ணுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நாங்கள் சாய்ஷோட பேரண்ட்ஸு அவன் ஹேண்ட் ரைட்டிங்காக ஒரு 2 monthsக்கு முன்னாடி நல்லா படிச்சிடுவான், எல்லாம் பண்ணிடுவான். பட் அவுட்புட் எழுதும்போது ஆன்சர் பேப்பரில் வந்து அவன் ஹேண்ட் ரைட்டிங் சரியாக இருக்காது. ஏன்னா நல்லா இருந்தாலும் மார்க்கே கிடைக்கும் அவனுக்கு. அவன் ஹேண்ட் ரைட்டிங்கே சரியாக இருக்காது. இப்போ இந்த 2 மாதத்தில் அவனோட பர்சனல் கேர், அட்டென்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்திருக்கான். வி ஃபீல் த பெட்டர். எல்கேஜிலேயே பேங்க் சேர்த்து விட்டேன். மேக்ஸ் மட்டும் நான் சொல்லிடவே மாட்டேன் சார். இன்னைக்கு வரைக்கும் அவளை தான் போடுறான். அவளுக்கு தெரியுமான்னு தான் யோசிச்சிருக்கேன். ஆனால் அவள் போடும்போது எனக்கு அவசியமாக இருக்கும். மேக்ஸ் நான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்கூல் போகும்போது நான் சொல்லி கொடுத்ததே இல்லை. அப்படியே ஃபாஸ்ட்டாக எல்லாமே முடிச்சுடுவாள். ஆனால் அந்த பாஸ் கொஞ்சம் வந்து சின்ன வயசு தான், 6 வயசுலேயே நல்லா போடுறான். வரும்போது வேகமாக இருக்கிறது எதிர்பார்ப்பேன். இப்போ அதிகமாக வேகமாக போயிருக்காரு. அது ஆச்சரியம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். பாப்பா ரிதன்யாஸ்ரீ அவங்க அபாகஸில் தான் ஜாயின் பண்ணி விட்டுருந்தேன். அடிஷன் வந்து இப்போ மேம் சொல்லி கொடுத்தத வச்சு அவள் எனக்கு டீச் பண்ணுற அளவுக்கு அவளுக்கு தெரியுது. எனக்கே தெரியாது. அவள் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பா வீட்டில். அந்த அளவுக்கு மேமோட டீச்சிங் இருக்குது. அதே மாதிரி அபாகஸ் மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே மேம் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ஸ்பீச் பண்ணணும், எப்படி ஒபீனியண்டாக இருக்கணும், அதுலேருந்து எல்லாமே மேம் சொல்லி தருவாங்க அவங்களுக்கு. நாங்கள் வந்தாலுமே எங்களுக்கு எப்படி ஒரு அட்வைஸராக வந்து எனக்கும் சொல்லி தருவாங்க. ஒரு ஃபேமிலினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லா விதத்துலையுமே மேம் எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான் எனக்கு அவங்க எல்லாத்துக்குமே நல்லா டீச் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்கூல்லையுமே அவங்க சொன்ன மாதிரி நான் மேக்ஸ் வந்து வீட்டில் வந்து சொல்லியே தர மாட்டேன். அவங்க வந்து கரெக்டாக போட்டுருவாங்க. ஸ்கூல்லேயே மேம் கேட்பாங்க எப்படி நீ மேக்ஸ் மட்டும் இவ்வளோ ஈஸியாக போடுற அப்படின்னு. அப்போ சொல்லியிருக்கேன் நான் அபாகஸ் கிளாஸ் போகிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி அபாகஸ் கிளாஸ் பண்ணாலும் அப்போ கொஞ்சம் எல்லாமே ஈஸியாக இருக்குது. கரெக்டாகவும் இருக்காங்க. ஹாப்பி தான் மேம் டியூஷனில் சேர்க்குறது. நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அபாகஸ் கிளாஸ் இருக்குது, இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிளாஸ் மேம் கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் எப்போவுமே பண்ணணும் மேம்.